திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் கள்ளக்குடி பகுதியில் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊரணி பகுதிக்கு சென்ற அவர் அங்கு துணி துவைத்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு உதவி செய்யும் வகையில் அவர்களது துணிகளை துவைத்துக் கொடுத்து வாக்கு கேட்டார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுவது தனது வழக்கம் என்று கூறிய அவர், லால்குடி தொகுதியை ஒரு புண்ணிய பூமியாகவும் பாரம்பரியமிக்க தலைவர்கள் நடமாடிய மண்ணாகவும் வர்ணித்து பேசினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மன்சூர் அலிகான் தான் எப்போதுமே சொந்த பணத்தை செலவு செய்துதான் தேர்தலில் நிற்பதாகவும் இது தனக்கு பழகி போன ஒன்று என்றும் குறிப்பிட்டார். 5 மற்றும் 10 ஆண்டுகள் பதவியில் இருப்பவர்கள் தொகுதிக்கு எதையும் செய்யாமல் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு சென்று விடுவதாக குற்றம் சாட்டினார். தனக்கு ஒரு முறை வாய்ப்பளித்தால் லால்குடி தொகுதி மக்களின் உண்மையான வேலைக்காரனாக இருந்து பணியாற்றுவேன் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே தனது முக்கிய நோக்கம் என தெரிவித்த அவர், இப்பகுதி விவசாயிகளின் நீண்ட கால கனவான வாழை மற்றும் நெல் கொள்முதல் நிலையங்களை அமைப்பேன் என உறுதியளித்தார். காமராஜர் முதல் பெரியார் வரை மாட்டு வண்டியில் வந்து பிரச்சாரம் செய்த இந்த மண்ணில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்சூர் அலிகானின் இந்த அதிரடி பிரச்சாரத்தை காண அந்தந்த பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.